ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ விலூக்கப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா விலூக்கப் இன் சேம் ஷீட் அண்ட் அதில் எரர் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். நான் செகண்ட் ஷீட்டில் டேட்டா வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் இருக்குது. இப்போ நம்ம இதில் விலூக்கப் போடும்போது எப்படிலாம் நம்ம எரர் வரும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது. அதுக்கு நம்ம விலூக்கப் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விலூக்கப் போடும்போது இதில் எண்ணெயே வருது. இது என்ன ரீசனுக்காக வருதுன்னா, நீங்கள் விலூக்கப் போடும்போது நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணுறீங்களா, செலக்ட் பண்ணும்போது A1லேருந்து B17 இப்போ டேட்டா ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் டேட்டா செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு டேட்டா நீங்கள் பார்க்கும்போது அது ஒவ்வொரு என்ட்ரிக்கு நீங்கள் கீழே அது மாறினே இருக்கும் டேபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த க்ரீன் கலர் டேட்டா வந்து நீங்கள் ஒவ்வொரு ரேஞ்சுக்கு அது கீழே இறங்கிட்டே வரும். இதனால தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரல. இது எப்படி பண்ணலான்னா 2-3 ரீசனுக்காக இதை அவாய்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த டேட்டாவை லாக் பண்ணலாம். இந்தமாரி டேட்டா செலக்ட் பண்ணிட்டு டேபிளை செலக்ட் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. ஓகேங்களா? இன்னொரு பாயிண்டில் எப்படி பண்ணலான்னா, விலூக்கப் இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணும்போது என்டையர் காலமும் செலக்ட் பண்ணிக்கணும். இந்தமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த டேபிளுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேட்டா. இந்தமாரி நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிளுக்கு ஒரு நேம் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விலூக்கப்பில் அந்த டேட்டா நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. Thank you.